அதே மாதிரி ஒருத்தங்களுக்கு பேய் பிடிக்கிறது. இப்போ பேய் எல்லாருக்கும் பிடிக்காது. ஒரு சில உடம்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆத்மாக்களை அட்ராக்ட் பண்ணும் அந்த பாடி. ஸோ இதை சயின்டிஃபிக்காக என்ன சொல்கிறோம், நமக்குள்ளே ஒரு ஆரா இருக்கணும், ஒரு ஆரா நமக்கு மேலே நல்லா இருந்துச்சுன்னா இந்த கெட்ட சக்தியெல்லாம் நம்மக்கிட்ட வராதுன்னு. ஸோ ஒரு மனிதனுக்கு பேய் பிடிக்கிறது, அவனோட பாடியில் வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கா, நெகட்டிவ் எனர்ஜி இருக்கா, இது எல்லாமே சந்திரன் தான். அப்போ நம்ம மனசு தான். ஒரு சின்ன கல்லை பார்த்து அதை எப்படி நம்ம இமேஜின் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது. ஸோ ஒரு மனிதனினுடைய ஒரு இமேஜினேஷன், அவனுடைய கற்பனை சக்தியை வளர்க்கிறது அப்படிங்கிறதும் இந்த சந்திரனால் தான். ஸோ இது ஆக்கவும் செய்யும், அழிக்கவும் செய்யும். அப்போ இந்த சந்திரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வளர்பிறை சந்திரன் ஒன்று உண்டு, தேய்பிறை சந்திரன் அப்படிங்கிறதும் உண்டு. இது நமக்கு தோஷம் இல்லாமல் இருக்கிறதுக்கு. அண்ட் வந்து வியாதியில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின், ஒருத்தங்க ரொம்ப அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம், அது சந்திரன் நல்லா இருந்தால் அவங்க அழகாக இருப்பாங்க. ஃபேர் ஸ்கின்னு, டார்க் ஸ்கின்னு, கருப்பாக இருக்காங்க, இது எல்லாமே சந்திரனை வைத்து தான். ஸோ இந்த மாதிரியான பல விஷயங்கள் சந்திரனால் நமக்கு ஏற்படுது.